இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுங்களே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படிய, நாளைக்கே ஆவுடையார் கோயிலில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. சார், நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, நொடிச்சிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்த்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? தனிமரமாக நிற்கும் போது அந்த கட்டின பொண்டாட்டியை கேட்பா, ஏயா ஒரு மாதிரி நிற்கிற, ஏன் கண்கலங்கி நிற்கிற, என்னன்னு தெரியலையம்மா, நான் தொழில் எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனே, எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கண் கலங்கும் போது கையில் கழுத்தில் காதில் கலக்கிறத கழட்டி கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். நண்பர்களே, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. மனைவி என்பவள் யார் தெரியுமா? மனைவி இருக்கிற வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுங்களே, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரையும் தான் சார் வீட்டில் பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் சார் பாய். இப்போ மனைவி இருக்கா, இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, நம்ம என்ன பண்ணுவோம்? 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் ஆஸ்பத்திரி பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உன் மகளுக்கு முடியலை, ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, 1 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா. நம்ம படுத்த படுக்க ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், அவள் சொல்லுவா, கவலைப்படாதையா, கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை கடைசி வரையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். சார், இப்போ அந்த பொண்ணு பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும், கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் வரைக்கும் அந்த குலதெய்வத்தை வேண்டி கொண்டிருந்த அந்த பெண் திருமணத்துக்கு பின்பு அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? சார், இப்போ கணவன் சீக்கிரம் இறந்துடுறான்னு வைங்க, அவன் செத்து மேலே போய் சேர்ந்துடுறான். கணவன் இறந்துட்டா அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டில் தாலியை தானே இழக்கணும். அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள்? தன் சிறு வயதிலிருந்து தான் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக உழைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? நம்ம பேசலாம் சார். இன்னைக்கு இத்தனை ஆம்பளைங்க மேடையில் உட்கார்ந்துருக்கோம், 5 பேர் மேடையில் உட்கார்ந்துருக்கோம். எந்த நம்பிக்கையில் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கோம்? ஏறக்குறைய நாங்களாம் வீட்டை விட்டு கிளம்பி 10 நாள் ஆகுது. 10 நாட்களாக நாங்கள் இந்த மேடையில் எந்த தைரியத்தில் சார் உட்கார்ந்துருக்கோம்? எங்களுடைய மனைவி என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பொறுப்பாக பார்த்து கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கோம். சார், கணவன் இழந்துட்டான்னு வைங்க சார், அந்த கணவன் இழந்துட்டான்னு வைங்க, கணவன் இழந்துட்டா அந்த கணவனை பெற்றால தாய், அவ 1 மாதம் எங்கேயும் போகாமல் இருப்பாள். ஆனால் 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த தாய் இன்னொரு மக வீட்டில் போய் சாப்பிடுவா, இன்னொரு மக வீட்டில் போய் சாப்பிடுவா, அடுத்த வீட்டில் போய் தங்கியிருப்பா. கல்யாணம்னா அவள் போய் நிற்பா. ஆனால் அந்த பெண், கணவனை இழந்த பெண், எந்த நல்ல காரியத்திற்கும் செல்ல முடியாமல் மூலையிலே முடங்கி கிடக்கிறாளே. இவன் செய்த தவறுக்காக அனைத்து துன்பங்களையும் அவள் அனுபவித்து கொண்டிருக்கிறாள். இப்போ ஒரு வீட்டில் கணவன் இழந்துட்டான், கணவன் இறந்துட்டான்னா அந்த பெண்ணு அது வரைக்கும் எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டான். அந்த கணவன் இழந்துட்டான்னு வச்சுங்களேன், தனக்கு 3 பிள்ளை இருக்கும், போய் ஒவ்வொரு வீடாக 10 பாத்திரம் தேய்த்தாவது தான் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு தன் பிள்ளைகள் கணவன் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் என்று இந்த சமூகம் தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக தான் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு தன் பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவையும் கொடுத்து மெழுகுதிரி போல் உருகுகிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? சொல்லலாம் சார், ஈஸியாக சொல்லலாம். ஆம்பளைங்க நம்ம மனைவியை குறை சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம்.
அந்த மனைவி என்பவள் இந்த குடும்பத்தில் பின்தூங்கி முன் எழுபவள் பெண். பின்தூங்கி முன் எழுபவள் பெண். அந்த வீட்டில் காலையில் 4:30 எந்திருப்பாள். 4:30 எந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு பிள்ளைகளை எழுப்பி பிள்ளைகளை குளிப்பாட்டி பிள்ளைகளுக்கு சீரோடு போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அந்த பிள்ளைகளை வேணி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் புருஷனுக்கு சமையல் பண்ணி புருஷனுக்கு கொடுத்து புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாமா மாமியாருக்கு சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் பாத்திரங்களை கழுவி போட்டு துணியை துவைச்சிட்டு திருப்பி மத்தியானம் சமைச்சு மத்தியானம் சாப்பிட்டு மத்தியானம் பாத்திரங்களை எல்லாம் கழுவி போட்டு சாயந்தரமாக அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்மை மாற்றி அதுகளுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து அதுக்கு தேவையானதை செஞ்சு அதுகளுக்கு டியூஷன் அனுப்பி திருப்பி நைட்டு சாப்பாடாக்கி நைட்டு முடிச்சு தூங்கி எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் கடைசியில் தூங்கக்கூடியவர் தான் அந்த வீட்டில் வந்திருக்கிற மனைவி என்கிற பெண் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது சார். ஆம்பளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா வெளியில் போயிட்டு வந்துடுறோம். நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வெளியில் போய் 4 பேரோட பேசுகிறோம், தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறான், ஏதோ ஒரு ரிலாக்ஸாக பேசிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு வந்துடுறோம். அந்த பெண் எங்கே சார் போவா? உன்னை நம்பி வந்தவ. அவளுக்கு கிடைக்கிற ஒரே ஆறுதல் இந்த டிவி நாடகம் மட்டும்தான். அதை பார்க்கக்கூடாது நீ மண்ணவாரி போடுறன்னு நினைக்கிற. எதுக்கு நீ இந்த வேலை செய்கிற? நீ எந்திரத்தில் போய் வேலை பார்க்குற ஆம்பளை பொம்பளை எந்திரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவள் பார்க்குற டிவியில் மண்ணலி போடணும்னு நினைக்கிற. எதுக்கு? நீ என்னென்ன பார்க்குற? அவள் டிவி மட்டும் தான் பார்க்குறா. நீ பண்ண அயோக்கியத்தனம் பூரா அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக எத்தனையோ பெண்கள் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சா முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த பெண்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா பண்ணுற இம்சைக்கு உங்கள் அம்மா தான் பண்ணுற இம்சைக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த 2 ஜீவங்களுக்காகத்தானடா நான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எத்தனையோ தாய்மார்கள் தன்னை இழந்து இந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன சார் வாழ்க்கை? திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? 4 பேரோடு சேர்ந்து கறி வதக்கி சாப்பிடுவேன், படத்துக்கு போவேன், பைக்கில் சுற்றுவேன். சார் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கணவன் அடிபட்டு வீட்டில் விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் மட்டும்தான் முடங்கி போவான். ஆனால் மனைவி வீட்டில் முடியாமல் விழுந்துட்டான்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி விடும் என்பதை யாரும் மறக்க முடியாது சார். நம்ம பேசலாம், வேணா கிண்டலாக பேசலாம், கேலியாக பேசலாம். மஞ்சுநாதன் இப்போ வீட்டுக்கு போனார்னா யார் வீட்டில் இருந்து கூப்பிடுவா? இப்போ கீழே இறங்குறான் மஞ்சுநாதன், மல்லாக்க விழுந்தான்னா என்ன பண்ணுவோம்? ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். சேர்த்த உடனே பணத்தை கட்டி மஞ்சுநாதனுக்கு மல்லாக்க வந்து மண்டை உடஞ்சி போச்சு, கை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா ரைட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பையை தூக்கிட்டு அடுத்த பட்டிமன்றத்துக்கு போயிடுவோம். அவன் முன்னாடி தான் 10 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கும். இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ உனக்கு முடியாது ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம். அதான் நம்ம டீம்னா ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம், வேறு டீம்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதானே சார்? ஆஸ்பத்திரியாவது சேர்ப்போம். இந்த அம்மாலாம் என்ன ஒன்று மந்தினாவது விழுந்துட்டான்னா கிடந்து அழுவோம். இவ்வளோ நாள் சோறு ஓட்டு வளர்த்தாரு அப்படின்னு நினச்சா அழுவோம். நாளைக்கு யாருன்னு எழுச்சி கூப்பிடுவா இவன் போயிட்டான்னா அப்படின்னா கிடந்து அழுவோம். எது உண்மை? நீ அழுவ போனோம் சரின்னு தானே. அப்போ வாழ்க்கையில் நமக்காக ஒரு ஜீவன் சார். நம்ம ஒரு செடியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் செடியை வைக்கணும்னாலே அந்த மண்ணையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து கொண்டே வச்சாதான் அந்த செடியே புழைச்சி வருது. ஆனால் எங்கேயோ பிறந்த மகள் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஒரு வீட்டில் இருந்தவளை அப்படியே பேத்து கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கிறோம். அந்த வீட்டில் சாம்பார் தான் சாப்பிடுவாங்க, வெறும் சைவமாக சாப்பிட்ற வீடாக இருக்கும். இவங்க கொண்டாந்து இங்கே கட்டின வீட்டில் கறியை தவிர எதுவும் சாப்பிட மாட்டாங்க. வடித்து வடித்து கொட்டி சொன்னாங்களே கொரோனா காலத்தில். உண்மையிலே கொரோனா காலத்தில் பஸ் ஓடலை, லாரி ஓடலை, எந்த கடையும் திறக்கலை. ஏன் ஆலயங்களுக்கே பூட்டு போட்டு விட்டார்கள், எதுவும் திறக்கப்படவில்லை. திறந்து இருந்த ஒரே இடம் நம் மனைவியினுடைய சமையலறை என்பதை எந்த ஆண்களும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்போ எந்த ஹோட்டலில் போய் நீ சாப்பிட்ட? இப்போ விதவிதமாக தாப்பா 11 to 11 பொரிய. அப்போ 11 to 11 எங்கே இருந்துச்சு? ஊட்டி இருந்துச்சு. ஒரு வேளைக்கு 7 வேளை கொட்டிக்கிட்டியே. இப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த பெண்கள் சந்தித்திருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள்.